விந்தகங்கள் மற்றும் அண்டகங்கள் முறையே ஆண்கள் மற்றும் பெண்களின் முதல்நிலை பாலுறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆண்களின் முதல்நிலை பாலுறுப்பு விந்தகங்கள், பெண்களின் முதல்நிலை பாலுறுப்பு அண்டகங்கள். பருவமடைதல் நிகழும்போது குரல்வளையின் வளர்ச்சியானது பெண்களை விட ஆண்களில் அதிகமாக உள்ளது. ஆண்களில் வளர்ந்து பெரிதாகி வெளியே துருத்தி கொண்டிருக்கும் குரல்வழி பெட்டகமானது ஆடம்ஸ் ஆப்பிள் எனப்படுகிறது. இதனால் குரலானது ஆழமாகவும் கரகரப்பாகவும் காணப்படுகிறது. இது முக்கியமாக வளரிளம் பருவத்தில் சுரக்கக்கூடிய சில ஆணின ஹார்மோன்களால் ஒழுங்குபடுத்தும் வேதிப்பொருட்களால் ஏற்படுகின்றது. இதன் விளைவாக குருத்தெலும்புடன் இணைந்துள்ள தசைகள் குரல்வளை தளர்ச்சியுற்று தடிமனாகின்றன. இந்த தளர்ச்சியுற்ற தடித்த குரல்வளை பகுதிக்குள் காற்று நுழையும் போது கரகரப்பான ஒலியானது உருவாகின்றது. பெண்களில் குரல்வளை சிறியதாக இருப்பதால் அது வெளியில் தெரிவதில்லை. எனவே குரலானது உரத்த சுருதியுடன் காணப்படுகிறது. அதாவது டீனேஜில் பருவமடைகிற டைமில் குரல்வளையோட வளர்ச்சி பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக இருக்குது. இந்த ஆண்களில் இருக்கிற குரல்வழி பெட்டகத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் குரல் கரகரப்பாக காணப்படும். ஆழமாக குரலானது கரகரப்பாகவும் ஆழமாகவும் காணப்படும். சில ஆணின ஹார்மோன்கள் வேதிப்பொருட்கள் சுருக்கிறதுனால இது ஏற்படுது. இதன் விளைவாக கொதவளைன்னு சொல்லுவாங்க, குரல்வளை தடிமனாகுது. இந்த குரல்வளைக்குள்ளே காற்று நுழையும் போது கரகரப்பான ஒலி உருவாகுது. பெண்களில் குரல்வளை சின்னதாக இருக்கிறதுனால தெரிகிறதில்லை. குரலானது உரத்த சுருதியுடன் காணப்படுகிறது. வளரிளம் பருவத்தில் வியர்வை மற்றும் தோலுக்கடியில் காணப்படக்கூடிய சுரப்பிகளின் செயல்பாடு அதிகரிப்பால் அவற்றின் சுரப்பு அதிகரிக்கின்றது. எண்ணெய் சுரப்பிகளின் சுரப்பு அதிகரிக்கின்றது. தோலில் காணப்படக்கூடிய இத்தகைய சுரப்பிகளின் அதிகப்படியான சுரப்பின் காரணமாக பல ஆண்கள் மற்றும் பெண்களின் முகத்தில் பருக்கள் தோன்றுகின்றன. கூடுதல் சுரப்பு காரணமாக சில நேரங்களில் அவர்களின் உடலிலிருந்து நாற்றமும் உருவாகிறது. கெட்ட கொழுப்பெல்லாம் சேர்றதுனால இரத்தத்தில் சேர்றதுனால அதெல்லாம் பருவாக வெளிப்படும். அது நாற்றத்தையும் உருவாக்கும். இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வளரிளம் பருவத்தில் ஏற்படும். எண்ணெய் சுரப்பிகளோட செயல்பாடு அதிகரித்து சுரப்பு அதிகரிக்கும். ஒன் மோர் டைம் வாசிக்கிறேன். வளரிளம் பருவத்தில் வியர்வை மற்றும் தோலுக்கடியில் காணப்படக்கூடிய சுரப்பிகளின் செயல்பாடு அதிகரிப்பதால் அவற்றின் சுரப்பு அதிகரிக்கின்றது. தோலில் காணப்படக்கூடிய இத்தகைய சுரப்பிகளின் அதிகப்படியான சுரப்பின் காரணமாக பல ஆண்கள் மற்றும் பெண்களின் முகத்தில் பருக்கள் தோன்றுகின்றன. கூடுதல் சுரப்பு காரணமாக சில நேரங்களில் அவர்களின் உடலில் இருந்து நாற்றமும் உருவாகிறது. தோலில் காணப்படக்கூடிய சுரப்பிகளோட சுரக்கிறதுனால தான் பரு ஏற்படுது. அதனால் சில நேரங்களில் நாற்றமும் தோன்றுது. வியர்வையினால் நாற்றம் வரும்ல, அதே மாதிரி. ஆண்கள் மற்றும் பெண்களில் காணப்படும் இரண்டாம் நிலை பால் பண்புகள். பெண்கள் உயரம் மற்றும் எடை அதிகரிக்கின்றன. ஆண்கள் உயரம் மற்றும் எடை அதிகரிக்கின்றன. பெண்கள் கொழுப்பு மற்றும் தோலுக்கடியில் திசுக்கள் உருவாகின்றன. ஆண்களில் தசைகள் உருவாகின்றன. பெண்களில் இடுப்பு பகுதி விரிவடைகின்றது. ஆண்களில் தோள்பட்டை விரிவடைகின்றது. பெண்கள் அக்குள் மற்றும் பிறப்புறுப்பின் வெளிப்புறம் ரோமம் வளர்கிறது. ஆண்கள் அக்குள் பிறப்புறுப்பு பகுதி மற்றும் முகத்தில் ரோமம் வளர்கிறது. பெண்கள் குரலானது உரத்த மற்றும் கீச்சடு மொழியாகின்றது. ஆண்கள் குரல்தானின் நீட்சியினாலும் குரல்வளை பெரிதாவதாலும் குரல்வழி தடைபெறுகின்றது. உயரம் மற்றும் எடை ஆண்களுக்கும் அதிகரிக்குது, பெண்களுக்கும் அதிகரிக்குது. பெண்களில் கொழுப்பு மற்றும் தோலுக்கடியில் திசுகள் உருவாகுது. ஆண்களில் தசைகள் உருவாகுது. பெண்களில் இடுப்பு பகுதி விரிவடையுது. ஆண்களில் தோள்பட்டை விரிவடையுது. பெண்களில் குரல் உரத்த மற்றும் கீச்சடு மொழியாவது. ஆண்களில் குரலானின் நீட்சியிலாலும் குரல்வளை பெரிதாவதாலும் குரல் ஒலி தடைபடுது. ஈஸ்ட்ரோஜன் ஒரு தனித்த ஹார்மோன் அல்ல. அது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல ஸ்டீராய்டு ஹார்மோன்களின் தொகுப்பாகும்.
ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது தனி ஹார்மோன் கிடையாது. பல ஸ்டீராய்டு ஹார்மோன்கள் ஒருங்கிணைந்த தொகுப்பு தான் ஈஸ்ட்ரோஜன். சமீப காலங்களில் பெண்கள் மிகச்சிறிய வயதிலேயே பருவமடைகின்றனர். இது உணவு பழக்கத்தினால் ஏற்படுகிறது. அதிக அளவில் சத்தற்ற நொறுக்கு தீனி ஜங்க் ஃபுட் உணவை நாம் உண்ணும்போது உடல் வளர்ச்சி அதிகரித்து பெரியவர்களைப் போன்ற தோற்றம் ஏற்படுகிறது. வளரிளம் பருவத்தினரின் நலமான வாழ்விற்கு தூக்கம் மிகவும் அவசியமாகும். தேவையான அளவு தூக்கம் 11 வயதில் ஏற்படும் மன அழுத்தத்தை மேற்கொள்ள உதவுகிறது. இந்த வயதினர் சிறப்பாக செயல்பட ஒவ்வொரு நாள் இரவிலும் சுமார் 8 முதல் 10 மணி நேரம் தூங்குவது அவசியமானதாகும். ஆனால் 11 வயதினோரில் பெரும்பாலானோர் போதுமான அளவு தூங்குவதில்லை. இதனால் அவர்களது உடல் மற்றும் மனநலன் பாதிக்கப்படுகிறது. தூக்கம் நல்லா இருக்கணும். தூக்கம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் நம்ம மண்டைக்கு ஏறாது. நம்ம தனியாக இருந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தனிமையில் இருக்கும்போது நிறைய யோசனைகள் நமக்கு வரும். அப்போ கவலைகள் வந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெஸ் மூலமாக நமக்கு நிறைய மனவியாதிகளும் உடல் வியாதிகளும் அல்சர் போன்ற உடல் வியாதிகளோ இல்லை இதெல்லாம் இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8லேருந்து 10 மணி நேரம் தூங்குறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் இரத்த இழப்பை ஈடு செய்ய பெண்கள் அதிக அளவில் இரும்புச்சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும்.